நிறைய பேர் இந்த கடைசி நாட்களிலே சபை என்று சொன்னால் அது ஏதோ ஒரு இடத்தையோ ஒரு கட்டிடத்தையோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆங்கிலத்திலே சர்ச் என்று சொல்லுகிறார்கள். சர்ச்சினாலுமே ஒரு இடம், ஒரு கூடாரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, சபை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே வாங்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள்னு அர்த்தம். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டம்தான் சபை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார் அல்லவா? அந்த அதிகாரம் பெற்றவர்கள் தான், அந்த பிள்ளைகள் தான் சபை என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே இது கண்களினால் காணாத சபை. கண்களினால் காண்கிறது வேறு, கண்களினால் காணாதது வேறு. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். அண்ணா டிஎம்கே கட்சி இருக்கிறது, டிஎம்கே கட்சி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, இன்னும் டிவிகே கட்சி இருக்கிறது. கட்சி இருக்கிறதா? இருக்கிறது. எங்கே இருக்கிறது? எந்த ஊர்ல இருக்குது? இடம் இருக்கா? சொல்லுங்க, இடம் இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது ஆபீஸ் தான் இருக்கும், ஒரு சின்ன கட்டிடம். ஆனா தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் கட்சிகள் இருக்கிறது இல்லையா? அது விசிபிளா அன்விசிபிளா? கண்ணுக்கு தெரியக்கூடியதா கண்ணுக்கு தெரியாததா? ஆனா தெரியாததா இருந்தாலும் அது தெரியாதனால நம்ம அது இல்லைன்னு சொல்றோமா? கட்சி இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சி நாங்கள் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் வரப்போகுது. ஆக இந்த தேவனுடைய ராஜ்யம் கூட விசிபிள் கிடையாது, அன்விசிபிள், இன்விசிபிள். கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் உள்ளத்தால் உணரக்கூடியது, உள்ளத்தால் அறிந்து கொள்ளக்கூடியது. இதுதான் தேவன் விரும்புகிற சபை, தேவன் ஆயத்தப்படுத்துகிற சபை. அல்லேலூயா. இந்த தேவன் விரும்புகிற, தேவன் ஆயத்தப்படுத்துகிற, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற சபை என்பது விசிபிள் கிடையாது, இன்விசிபிள். பார்க்க முடியாதது ஆனால் பார்க்கக்கூடியது, பார்க்கக்கூடியது ஆனால் பார்க்க முடியாதது. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியங்கள் நிறைய ஊழியங்கள் இந்த ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய ஊழியங்கள் இன்றைக்கு பாழடைந்து கொண்டிருக்கிறது. உபதேச வித்தியாசங்களாலே, கள்ள உபதேசங்களாலே கரைபட்டு வித்தியாசமான காரியங்களில மக்கள் ஈர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவிலே அறையப்படும் போது அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்தார்கள்? வஸ்திரத்தை பங்கிட்டு கொள்ள நினைத்தார்கள். ஆனா பங்கிட்டு எப்படி டாலா கிழிச்சாங்களா?
அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? அது அந்த வஸ்திரம் தையல் இல்லாமல், அந்த வஸ்திரம் விட்டு விட்டா ஜாயிண்ட் இல்லாம அது அப்படியே நெய்யப்பட்டிருந்தது. அல்லேலூயா. சபை கூட அப்படிதான் இருக்க வேண்டும். உலகத்திலே எவ்வளோ சபைகள் இருக்குது இல்லையா? ஆனா அதுகளுக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாது? தையல், ஒட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வஸ்திரம் அப்படியே நெய்யப்பட்டிருந்தது, அப்படியே இழைகளாலே அப்படியே இழைக்கப்பட்டிருந்தது. அதுல எந்த ஒரு ஜாயிண்ட் கிடையாது, எந்த ஒரு இணைப்பும் கிடையாது. ஆகவே அவர்கள் என்ன செஞ்சாங்க? சீட்டு எழுதி குலுக்கி போட்டு அது யார் பேர்ல விழுதோ அவங்க அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் மேலே சீட்டு போடுகிற கூட்டத்திலே நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஊழியங்கள் எப்படி நடக்கிறது? சீட்டு போட்டு, ஆமா, சீட்டு போட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னும் யாருக்கும் அது கிடைக்கிற மாதிரி இல்ல. ஏன் தெரியுமா? அது கிடைக்காது. அது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஊழியம் என்றால் என்ன என்பது. அந்த சபையிலிருந்து ஒரு நாள் பெரு, இந்த சபையிலிருந்து ஒரு நாள் பெரு, அந்த சபையிலிருந்து ஒரு நாள் பெரு, இந்த சபையிலிருந்து ஒரு நாள் பெரு, அங்கிருந்து ஒரு நாலு பேரு, இங்கிருந்து ஒருத்தர், அங்கிருந்து 4 பேரு, இப்படி எல்லாரையும் கூட்டி வச்சு நானும் ஒரு ஊழியக்காரன், நானும் சபை நடத்துறேன்னு நிறைய பேர் ஊழியத்தை ஊழியமாக செய்யாமல் அட்டூழியமாய் செய்து கொண்டிருக்கிறதை கண்களால் பார்த்து கொண்டு, என் அனுபவத்துல பார்த்து கொண்டிருக்கிறேன். ஊழியங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போ. இயேசுநாதர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் பாழாய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளால், அநேக உபதேசிகளால், கள்ள உபதேசிகளால் பணத்திற்காக, பதவிக்காக, உலக பிரகாரமான பொருளுக்காக, பொருளாசை உள்ளவர்களாக இன்றைக்கு அநேக மக்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு எச்சரிக்கையாய் கொடுக்க வேண்டிய கடமை உள்ளவனாய் இருக்கிறேன். ஏன்னா நாம அநேகர் ஏமாந்து போனார்கள், அநேகர் ஏமாற்றப்பட்டார்கள், அநேகர் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஏமாற்றப்படுகிற கூட்டத்திலே நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. சத்ருவானவன் ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? வஞ்சகன் என்று பெயர். என்ன பேரு? வஞ்சகன். ஸ்தோத்திரம். ஆமா, வஞ்சகன் வீசும் வலையில் வீழாது. ஸ்தோத்திரம். ஒரு எச்சரிப்பான வார்த்தைகளாகத்தான் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஆண்டவர் என்னை நல்ல மெய்ப்பனாய் அழைத்திருக்கிறார். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறானாம். ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு நான் உயிரை கொடுத்து ஊழியம் செய்திருக்கிறேன். அதை கர்த்தர் அறிவார். ஏனென்றால் அவர் நல்ல மெய்ப்பன் அல்லவா? அவர் நமக்காக உயிரை கொடுத்தவர் அல்லவா? அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் உலகத்திலே நான் வாழப் போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வருஷங்கள் என்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் என்னுடைய 20ஆம் வயதில் என்னை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தேன். இந்த நாள் வரை கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்துல ஓடிக்கொண்டிருக்கிறேன். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும், பிரச்சனையானாலும் பாடானாலும், சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு இல்லாமல் போனாலும், வசதிகள் இருந்தாலும் வசதிகள் இல்லாமல் போனாலும், என்னை அழைத்த அழைப்பிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நம்பிக்கை துரோகங்கள், எத்தனையோ பழிகள், எத்தனையோ அவமானங்கள், நிந்தனைகளை
தாங்கி சகித்து நஷ்டப்பட்டு கொண்டு இந்த ஊழிய பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களே கர்த்தர் எனக்கென்று கொடுத்திருக்கிற இந்த ராஜரீக குடும்ப ஊழியத்தை கர்த்தர் காப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இன்னும் புதிய புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பாராக. கர்த்தர் என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த ராஜரீக குடும்பத்திலே அங்கத்தினர்களாக இருக்கிற விசுவாசிகளாகிய நீங்கள் பொறுப்புள்ள பிள்ளைகளாக, உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாக, இந்த ஊழியத்தையும் சபையையும் நேசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போமாக. ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே அநேகர் பிசாசுடைய உபதேசத்திற்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது கிறிஸ்துவின் உபதேசம் அல்லது பிசாசின் உபதேசம் என்று வித்தியாசப்படுத்தி நாம் பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக பிசாசின் உபதேசத்திற்கும் உலகத்தின் உபதேசத்திற்கும் ஆரோக்கியம் இல்லாத கள்ள உபதேசத்திற்கும் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, பாருங்கள், நீங்கள் என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால், அந்த சீசனுக்குரிய தகுதியை இங்க இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மனித உபதேசங்களுக்கு அல்ல, என்னுடைய உபதேசத்தில், கிறிஸ்துவின் உபதேசத்தில். இல்லையா? மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பாருங்க. மார்க்கு சுவிசேஷம். வாசிங்க வாசிங்க. பாருங்க, மனுஷனுடைய கற்பனைகளை, அப்போ வேதத்தில் இல்லாத அறகுறையா வேதத்தை படிச்சுட்டு அறகுறையான ஊழியர்களாக, அறகுறையான விசுவாசிகளாக, இன்னைக்கு தான் பிடிச்ச முசலுக்கு தான் 3 காலம்னு நினைச்சு இன்னைக்கு உபதேச வித்தியாசத்துல போய் தங்களையும் கெடுத்து தங்களை நம்புகிற மக்களையும் கெடுத்து இன்றைக்கு பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற கள்ள உபதேசிகள் மலிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நீங்க ஆண்டவர் அப்படியே புட்டு வைக்கிறாரு. என்ன? மனுஷனுடைய கற்பனைகள்னா என்ன? மனுஷனுடைய யோசனைகள், மனுஷனுடைய கற்பனைகள், கற்பனை பண்றது. தீர்க்கதரிசனம் அப்படியே ஒரு கற்பனை பண்ணி அப்படியே தீர்க்கதரிசனம் சொல்றது. இதனால எத்தனை குடும்பங்கள் பாழாயிட்டு தெரியுமா? நம்ம சபையில அருமையான குடும்பம், இங்க சத்தியம் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்த குடும்பம், தோத்திரம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணி மர்மநகர்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அப்படியே சொந்தமாக ஒரு வீட்டை அவளுக்கு கொடுத்தார். அந்த வீட்டை நாங்கள் பிரதிஷ்டை செய்தோம், நாங்கள் ஜெபித்தோம். அல்லேலூயா. ஆமா, எங்கிருந்தோ ஒரு அம்மா வந்து தீர்க்கதரிசி, அதை நான் கூப்பிடல, இன்னொரு விசுவாச குடும்பம் அதை கூப்பிட்டு அவங்க வீட்டுல ஜப கூட்டம் வச்சுச்சு. எனக்கே தெரியாம ஜப கூட்டம் வச்சு அவங்கள இந்த நம்ம சபைக்கு ஒரு விசுவாசிங்க வீட்டுல ஜபம் பண்றதுக்கு கூப்பிட்டு வந்தாங்களாமா. அந்த அம்மா இந்த வீட்டுல செய்வனகுது,
இந்த வீட்டுல பிசாசு கிரியை இருக்குது, மந்திரம் இருக்குது, அதனால இந்த வீட்டுல நீங்க குடியிருக்க கூடாது. தீர்க்கதரிசனத்தை சொல்லி ஐயோ அந்த குடும்பம் அப்படியே கெட்டு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ சோதனைகள். தோத்திரம். ஒரு விளையாட பெற்ற குடும்பம் போச்சா? சொந்த வீட்டை விட்டுட்டு இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. ஏன்? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து ஜனங்களை கெடுக்கிறாங்க. வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். வீணான பிரச்சனைகள். நல்ல அன்பா நல்லா வளர்ந்துட்டு இருந்த ஊழியத்தை இப்படியெல்லாம் வெளியில இருந்து வந்து சில கள்ள தீர்க்கதரிசிகள் பணத்துக்காக காணிக்கைக்காக எதாகிலும் ஒண்ணு அளந்துட்டு போறது, எதாகிலும் ஒண்ணு சொல்லிட்டு போறது, ஊழியத்தை கெடுக்கிறது, குட்டிச்சவராக்கி. இப்படிப்பட்ட சில கள்ள உபதேசிகளாலே ஊழியம் பாழாகிறது. ஊழியம் கட்டப்படவில்லை. உறவுகள் முறிந்து போகிறது. ஜனங்கள் பிரிந்து போகிறார்கள். குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. அன்பா இருந்தோம், அப்படியே நதயம் சதயமா இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அன்பா இருந்த ஐக்கியத்தை போட்டு உடைச்சிட்டாங்க. கள்ள உபதேசங்கள். எங்கிருந்தோ வந்தார் ஒரு ஊழியக்காரர், கோயம்புத்தூர்ல இருந்து. ஸ்தோத்திரம். வந்து நல்லா இருந்த ஒரு சபை, நல்லா இருந்த ஒரு அன்பா இருந்தோம், ஐக்கியமா இருந்தோம். ஆமா, கர்த்தர் சொல்றாரு ஸ்டார்ட் இமிடியட்லி, அதாவது நீ பிரிஞ்சு போய் தனியா ஊழிய ஆரம்பி அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஊழியத்தை கெடுத்துட்டு இன்னொரு ஊழியத்தை ஆரம்பி அப்படின்னு போய் தீர்க்க தரிசனம் சொல்லி, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படியே சொதப்பி விட்டுட்டு குழப்பி விட்டுட்டு அவரு ஒரு வார்த்தை என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. அவரு தனியா போய் ஆரம்பிச்சிட்டார். நல்லா அன்பா இருந்த அந்த ஊழியத்திற்கு பார்க்கிற பொது ஜனங்கள் ஆண்டவர் நாமத்தை தூசிப்பார்களா இல்லையா? ஆண்டவருக்கு கெட்ட பேர் வருமா வராதா? என்னையா உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை, உங்களுக்குள்ளேயே சண்டை, உங்களுக்குள்ளேயே பிரிவினை, உங்களுக்குள்ளேயே நீங்க போய் 4 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்றீங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆண்டுடைய நாமத்தை கேவலப்படுத்துகிற ஆமா ஒரு நிலையை பார்க்கிறோம். காரணம் மனித உபதேசம், கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஊழியம் செய்றாங்கன்றாரு ஆண்டவர். பாருங்க, வீணா எனக்கு. அப்ப வீணா போனவங்க இவங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? வீணா போனவங்க இன்னைக்கு வீணான ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, வீணான ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வேஸ்ட். வீணா என்ன? வேஸ்ட். ஆண்டோட வருகையில இவங்க எல்லாம் வேஸ்ட். பூமியில இருக்கலாம், பூமியில நல்ல பந்தாவா இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், நல்ல அந்தஸ்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், சொத்து இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அவங்க எப்படிப்பட்ட ஆராதனை பண்றாங்களா? வீணான ஆராதனை. நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம உண்மையான ஆராதனை செய்யறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு அடையாளமா தானே கர்த்தருடைய பந்தியை நாம் சாப்பிடுகிறோம், அவர் ரத்தத்தை குடிக்கிறோம், அவர் மாംசத்தை நாம் சாப்பிடுகிறோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? யூனியன் இல்லையா? நமக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது, ஒட்டு இருக்கக்கூடாது. நமக்குள்ளே எந்த ஒரு ஜாதி வித்தியாசம் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திலே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. சுயாதீன இல்லை, அடிமை என்றும்
இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நமக்குள்ளே எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதற்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், உயிரை கொடுத்து சம்பாதித்தார் சிலுவையிலே. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே, நான் எடுத்த சப்ஜெக்ட் வேற, ஆனால் அந்த சப்ஜெக்ட் நான் வர்றேன். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இயேசு பிரிந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை இங்கே பவுல் கேட்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 11 இருந்து அப்படி படிங்க. சகோதரரே, சகோதரர்களே, உங்களுக்குள்ள என்ன வாதம்? அது ஒரு வாதம். வாதம்னா என்ன? வாதம்னா என்ன? ஒரே பக்கம் இழுத்துன்னு போறது. ஆமா, அல்லேலூயா. அதான் அதுக்கு பேர் தான் வாதம். என்ன வாதம்? எல்லா வாதத்துக்கும் மருந்து இருக்குது, ஆனா வாக்குவாதத்துக்கு மருந்து இல்லை. ஸ்தோத்திரம். ஆர்குமெண்ட், வாக்குவாதம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. என்னென்ன? ஆமா, நம்ம ப்ரூவ் பண்ணலாம், வசனத்தெல்லாம் காட்டி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி இருக்கலாம். ஸ்தோத்திரம். வசனங்களை எடுத்து சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா வாக்குவாதம் கூட கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் உண்டென்று பவுலுக்கு நியூஸ் போகுது. என்ன நியூஸ்? ஐயோ, அந்த கொருந்து பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள ஒரே கலாட்டாவா இருக்குது ஐயா, ஒரே பிரச்சனையா இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரே வாக்குவாதமா இருக்குது, ஒரே சண்டையா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நியூஸ் போகுது. அப்பதான் இங்க எழுதுறாரு, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும் இருக்கிறாரா? யாரு உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது? பாருங்க, பிரச்சனைகள் வராம இருக்காது, போராட்டங்கள் வராம இருக்காது. ஆனா இங்க பவுல என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை முதலிடம் படுத்துகிறார். ஆமென். ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? பவுலை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு குரூப், கேபாவை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு குரூப், அப்போலோவை சேர்ந்தவன் என்று ஒரு குரூப். அவங்களுக்கு இவங்கெல்லாம் கதாநாயகர்கள் ஆயிட்டாங்க, ஹீரோ ஆயிட்டாங்க. ஹீரோயிசம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு ஹீரோவை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு குரூப்பா அவங்களுக்குள்ள ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 5 பேர் வந்துட்டாங்க. அப்போ ஒரு குரூப்புக்கு 20 பேருன்னு 5 குரூப் ஆகி போச்சு. அந்த மாதிரி அப்பதான் தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. ஐயோ, பவுலை சேர்ந்தவங்களா எத்தனை பேர் கை தூக்குங்க? ஆமா. கேபாவை சேர்ந்தவங்க, ஆமா. அப்போலாவை சேர்ந்தவங்க, ஆமா. எல்லாம் கை தூக்குதுங்க. அப்பதான் கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்காக சிலுவையில மரிச்சது யாரு? உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினது யாரு? உங்களுக்காக சிலுவையில தன் உயிரே கொடுத்தது யாரு? பவுலா கொடுத்தாரு? அப்போலாவா கொடுத்தாரு? பேதுருவா கொடுத்தாரு? எந்த மனுஷன் உங்களுக்காக எனக்காக சிலுவையில உயிரை கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுதான் இங்க சொல்றாரு, பவுலா உங்களுக்காக சிலுவை அறையப்பட்டாரு. நீங்க யார் நாமத்துல நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரம் தானே, அவரை விசுவாசத்தினால தானே ரட்சிக்கப்பட்டீங்க. சொல்லாதபடிக்கு
வாயுவுக்குமே அன்றி உங்களை வேறொருவருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனா இல்லையா அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. அல்லேலூயா. ஆமா, என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததே பவுல் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, அப்போலோ தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, பேதுரு தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, அதனால அவரு தான் எனக்கு ஹீரோ. இல்ல இல்ல இல்ல, இயேசுதான் ஹீரோ. அவர் நாமத்தினாலதான் நமக்கு ரட்சிப்பு. யார் ஞானஸ்நானம் கொடுத்தா என்ன, யார் ஞானஸ்நானம் கொடுக்காம இருந்தா என்ன? இங்க என்ன சொல்றாரு? கொடுத்த அறியேன், அனுப்பவில்லை. அல்லேலூயா. எது முக்கியம்? அங்க ஞானஸ்நானம் கொடுக்கறது முக்கியம் இல்ல, எந்த ஞானஸ்நானம் எடுத்த அது முக்கியம் இல்ல. சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே கர்த்தர் என்னை அனுப்பினார். எதற்காக ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்தார்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அல்லேலூயா. கருத்தை புரிஞ்சுக்கணும். இதுங்கெல்லாம் கருத்தை புரியாத, ஊழியம்னா என்னன்னு சொல்லிட்டு புரியாத, இஷ்டத்துக்கும் பைபிள் எடுத்தவங்க எல்லாம் தண்டல்காரனாயிடுறாங்க, கோல் எடுத்தவங்க எல்லாம் தண்டல்காரனாயிடுறது மாதிரி. ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கணும், உட்காரணும், உட்கார்ந்து சுவிசேஷத்தை கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில பேரெல்லாம் பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை எடுங்க, இந்த வசனத்தை எடுங்கன்னா எடுக்கிறது இல்லை. பைபிள் அப்படி படிச்சுட்டு பைபிளை தூக்கி அப்படியே சோட்டி போடுறது, இப்படியெல்லாம் நான் அசிங்கப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா சத்தியத்தை கேட்க மனமற்றவர்கள், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க மனசு இல்லாதவர்கள். ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு கூட்டம். அன்பானவர்களே, நாம் உறுதியா இருக்க வேணும், கர்த்தருடைய சத்தியத்திலே உறுதிப்பட்டவர்களா இருக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே கர்த்தர் என்னை அனுப்பினார். சிலுவை நல்ல கவனிங்க. நம்ம சத்தியத்தில் நிலைத்திருக்காவிட்டால் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போய்விடும். கிறிஸ்து அவர்களுக்காக சிலுவிலே மரித்தது வீணாய் போயிடும். நமக்குள்ள அன்பு இல்லைன்னா, நமக்குள்ளே நல்ல உறவுகள் இல்லைன்னா, நம்ம ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கலைன்னா, நம்ம ஒருவருக்கு ஒப்புரவாகலைன்னா, நம்ம ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்து போகலைன்னா, நம்ம ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம இருந்தோம்னா கிறிஸ்துவின் சிலுவை வீணாயிடும். அதான் இங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்க ஞானம் இல்லாமல் என்னை பிரசங்கம் பண்ணுவதற்காக அனுப்பி, பெரிய ஸ்காலர்ஷிப் கொடுத்து, பெரிய பதவி கொடுத்து, ஆர்டினேஷன் கொடுத்து என்னை அனுப்பல. சிம்பிளா தேவன் என்னை அனுப்பின. சிம்பிளிசிட்டி. என்ன சிட்டி? என்ன சிட்டி? சிம்பிளிசிட்டி. அல்லேலூயா. பந்தா கிடையாது. ஸ்தோத்திரம். ஆடம்பரம் கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பந்தா பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஆனா பந்தா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, எல்லாம் பண்ற மாதிரி அலட்டி கொண்டு இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பந்தா பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே வெளி வேஷம் போட்டுட்டு அப்படியே மாயமாலம் பண்ணின்னு அப்படியே நடிச்சிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரே ஒரு மனுஷனுக்கு சத்ருவா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்துக்குங்க. ஸ்தோத்திரம். ஆக நம்மை தாழ்த்துவோம்,
கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொள்வோம். சாந்தமும் மனத்தாழ்வுமா இருக்கிற இயேசுவினிடத்திலே நாம் கற்றுக்கொள்வோம். ஆமென். அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. எபிரேயர் 3:1 என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 3:1 பரம அழைப்புக்கு பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே, என்னதுங்க? அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்காமல் பேதுருவை கவனிச்சு பார்த்து, அப்போலோவை கவனிச்சு பார்த்துட்டு, பவுலை கவனிச்சு பார்த்துட்டு, மனுஷரை கவனிச்சு பார்த்துட்டு அவங்க பின்னால ஓடுறது. ஸ்தோத்திரம். ஜாதியை கவனிச்சு பார்க்கறது, படிப்பை கவனிச்சு பார்க்கறது, அவங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை கவனிச்சு பார்க்கறது, அவங்களுடைய ஜோக்ஸ், சிரிப்பு 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 காட்டுற பிரசங்கத்தை பார்த்து மயங்கி போகுது. ஸ்தோத்திரம். சிரிச்சுட்டு வரணும். அது நானும் போட்டு அன்பானவர்களே, இந்த சிரிப்பை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது சத்தியம் தானே? ஆமென். அதுவே தான் இங்க என்ன சொல்றாரு, வாசிங்க மறுபடியாக. பரிசுத்த பரம அழைப்புக்கு பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மேன்மையான அழைப்பு நம்முடைய அழைப்பு. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்காமல் மனுஷர்களை கவனித்து பார்த்து மனுஷர் பின்னாலே ஓடினால் நிச்சயமா ஏமாந்திருப்போம். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சிலர் தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்படுகிற அஸ்திபார உபதேசம் இது. இந்த உபதேசத்துல நீங்கள் நிலைத்திருந்தா இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷர்களா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. மனுஷனுடைய பேச்சை கண்டு மனுஷனுடைய பாவனைகளை கண்டு நாம் ஏமாந்து போகக்கூடாது. தீர்க்க தரிசனங்கள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தீர்க்க தரிசனங்கள் வசனத்தின் மூலமா வெளிப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சரி, நாம சப்ஜெக்டுக்கு வரலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அல்லேலூயா. செய்தி முடிகிற நேரம், அந்த கதையை மட்டும் வாசித்துருங்கம்மா. எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஆனாலும் வாசித்துட்டு சில நிமிஷங்கள் தியானித்துட்டு நம்ம முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் அதிகாரம் திருப்பிட்டீங்களா? லூக்கா சுவிசேஷம் ஆ 11ஆவது வசனத்திலிருந்து படிங்க. சொன்னது அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டிக் கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பன்றிகளில் வைக்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் துன்பை தவிர்த்தாலே இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, கருத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, கருத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தனல்ல என்று சொன்னான். அப்பொழுது அவர்கள் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் போனான். என் குமாரன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார். சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். திரும்பி வந்த இளைய குமாரனை தகப்பன் ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவனுக்காக ஜந்துக்களை அடித்து பெரிய விருந்து பண்ணினான். நண்பர்களை அழைத்து விருந்து பண்ணிட்டு அவன் என்ன சொன்னான்? என் குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் காணாமல் போனான். போனான், திரும்பவும் காணப்பட்டான். திரும்பவும் காணப்பட்டான். தகப்பனுடைய இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள். அந்த ரெண்டு குமாரர்களிலே இளையவன் தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை, தகப்பனை நேசிக்கவில்லை. தான் தோன்றித்தனமாக அவன் நண்பர்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு துன்மார்க்கமான பாதையிலே அவன் நடந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டு எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தி எனக்கு கொடுங்க, நான் தூர தேசத்துக்கு போய் வியாபாரம் பண்ணி நான் பழிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு சொத்து எல்லாத்தையும் வாங்கி வித்து காசாக்கி அவன் தூர தேசத்துல ஓடி போனான். போனவன் அதை டபுள் ஆக்கணும்னா இல்ல, நண்பர்களோடு கூட சேர்ந்து நல்லா புசித்து குடித்து எல்லாவற்றையும் என்ன செய்தான்? ஆமா, ஊதாரி தனமாக செலவழித்து போட்டான். தோத்திரம். காசு இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் இருந்தார்கள். காசு குறைய குறைய நண்பர்களா அவனை விட்டு போய்விட்டார்கள். ஆமா, வாட்சை வித்தான், செருப்பை வித்தான், துணியை வித்தான், ஆமா வெளிய ஆபரணங்களை வித்தான், எல்லாத்தையும் வித்து வித்து இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணான். போடுறதுக்கு துணி கூட இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் போயிருச்சு. அதனால அவன் என்ன செஞ்சானாமா, ஒருவனிடத்துல போய் தோத்திரம். தகப்பனை விட்டு போறவங்க எல்லாருடைய நிலைமையும் அப்படிதான். யாருக்கிட்டையாவது போய் ஒட்டிக்கணும். சரி, போய் ஒட்டிக்கணும் இடத்துலனாச்சும் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கூட அவனுக்கு கிடைக்கலையாமா. என்னவா வாசிங்க, பன்றிகளை ஒட்டி கொண்டவனுக்கு என்ன வேலை? ஆமா, இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை அதுக்காகவா அழிச்சாரு? மகனே, பண்ணி மேய்க்குவா அழிச்சாரு? இல்ல, அப்பா வீட்டுல இருந்து ஆடுகள் மேய்ச்சிருந்திருக்கலாம் இல்லையா? குடியான இடத்துல ஒட்டி கொண்டதுனால பன்றி மேய்க்கிற வேலை. அப்போ ஒரு அசுத்தாவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில என்ன கேட்டது? ஆண்டவரே, ஆமா, ஆடுகளுக்குள்ள என்ன அனுப்புங்கன்னு சொல்லி அது கேட்கல. எங்க கேட்டுச்சு? பன்னிகளோட. ஆமா, பன்னிகளுக்குள்ள போக முடியும், எனக்கு உத்தரவு கொடுக்கணும் கேட்டுச்சு. இயேசுநாதரும் போன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நிலைமைதான். அப்பாவுடைய அன்பை நாம் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கணும். அவரை விட்டு ஒரு நாள் நம்ம பிரிய கூடாது, சத்தியத்தை விட்டு பிரிய கூடாது, ஏசப்பா விட்டு ஒரு நாள் பின்னாங்கி போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். அன்புள்ள பிள்ளைகளா இருக்க வேணும். பாருங்க, போய் ஒட்டிக்கிட்டான், அங்கேயும் அவனுக்கு அது சரியா வாட்டப்படல. என்னாச்சு?
பன்றிகளுக்கு தவிட்டினாலே தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஐயோ, என்ன மாதிரி புசிச்சான், என்ன மாதிரி பானம் பண்ணான், என்ன மாதிரி குடிச்சான், என்ன மாதிரி அப்படியே ஆடம்பரமா அவன் அவன் சாப்பிடாத ஆகாரம் எதுவுமே இல்ல உலகத்துல, எல்லாத்தையும் அனுபவிச்சுவன். இப்ப கடைசியில என்ன ஆச்சு? பண்ணி சாப்பிடுறது தவிட்ட சாப்பிடுறதுக்கு அவனுக்கு ஆசையா இருந்தானாமா, அது கூட என்ன செய்யலையா, கிடைக்கல. எஜமான் பார்த்துட்டான் போல இவன் சாப்பிடுறத. சோத்திரம் வந்து நல்லா விளாசி விளாசி, ஏன் பண்ணிகளுக்கு நான் வச்சிருக்கிற இந்த தவிட்ட நீ தின்றியா அப்படின்னு அவனை அடிச்சு துரத்தி விட்டுறான். சோத்திரம். அப்பதான் வசனம் சொல்லுது, புத்தி தெளிந்து, புத்தி தெளிந்து. அப்பதான் அவனுக்கு புத்தி தெரியுது, அடாடா பெரிய தப்பு பண்ணிட்டுமே வாழ்க்கையில, அப்பா கிட்டே இருந்திருக்கலாம் போலியே இல்லையா. அதனால நான் போய் என்ன செய்வேன், அப்பா கிட்ட மன்னிப்ப கேட்டு, பரலோகத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் தப்பு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், அப்பா என்னை மன்னிச்சுக்குங்க, என்ன உன் பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு நான் எனக்கு தகுதி இல்லை. உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனா என்ன ஏத்துக்கோங்க. அப்போ வேலைக்காரங்களுக்கு அப்பா வீட்டுல என்ன 3 நாள் நல்ல சாப்பாடு அவன் போட்டிருக்கிறான். இருக்கும்போது அவன் அப்ப அது நினைக்கிறான், எங்க அப்பா வீட்டுல இவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் வயிறார திருப்தியா சாப்பிடுறாங்க, அந்த சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையேன்னு வேதனைப்பட்டான். வந்தான், மனம் திரும்பி வந்தான். அப்பா என்ன செஞ்சாரு, அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு, என் பிள்ளை என் மகன் என்னை விட்டு தூரம் போயிட்டான், இப்ப கிட்ட வந்துட்டான். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. இந்த ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன். வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12. அக்காலத்திலே ஏசப்பா கிட்ட வராம புறம்பாக்கப்பட்டவர்களா இருந்தோம், அந்நியர்களா இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், தெய்வம் இல்லாமல், தகப்பன் இல்லாமல், இஷ்டம் போல மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல வழி தப்பி ஏகமாய் கெட்டு போய் அலைந்து கொண்டிருந்தோம். நினைத்துக் கொள்ளுங்கள், தூரமாய் இருந்த நீங்கள், தகப்பனை விட்டு தூரமாய் இருந்த நீங்கள், மெய்யான தெய்வத்தை விட்டு தூரமாய் வாழ்கிற நீங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து, அந்த ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து, அந்த ரத்தத்தினாலே நீங்கள் தேவத்துக்கு சமீபமாகி விட்டீர்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அல்லேலூயா. இனி அவரை விட்டால் நமக்கு யாரும் உண்டு? அவரே நமக்கு நித்திய ஜீவனும், அவரே நமக்கு மெய்யான வாழ்வு, அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அவராலே இல்லாமல் வேறு ஒருவரால நமக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நாம் சமீபமாய் வாழ்ந்து அவர் பிள்ளையாய் வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு திரும்பவும் கொடுப்பார். வேலைக்காரனாக வச்சுக்கிட்டாரு, தன் மகனை வேலைக்காரனாக வச்சுக்கிட்டாரு, இல்ல இல்ல தன் பிள்ளையாகவே வச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. ஆனா அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன நினைச்சான்? நான் வேலைக்காரனா தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சான். பரவாயில்ல, தகப்பனுக்கு தன் பிள்ளை வேலை செய்வது போல. அல்லேலூயா. எல்லா வேலைக்காரர்களையும் அவனும் ஒரு தலை சிறந்த வேலைக்காரனா மாறிட்டான். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு காலமா அந்த அப்பான்ற உரிமையில அவன் அப்பாவை அலட்சியம் பண்ணிட்டான். ஆனா இப்போ அப்பாவுடைய அன்பை புரிந்து கொண்டான், அப்பாவுடைய உணர்வை புரிந்து கொண்டான், அப்பாவுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டான், அப்பாவுடைய சித்தத்தை புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான். இனி
அப்பாவின் அன்பில் இருந்து அவனை யாரால் பிரிக்க முடியுமா? சொல்லுங்க. ஏசப்பாவின் அன்பிலிருந்து நம்ம யாராவது பிரிக்க முடியுமா? ஆமென். ரோமர் 8:36 குறிச்சு வச்சுக்கங்க. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியமா இருந்தாலும் பசியானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் இயேசுவின் மேல் நான் வைத்திருக்கிற அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். அதுதான் ரட்சிப்பு. அந்த நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா சொல்றாரு. மரணமானாலும் ஜீவனாலும் சொல்றாரு. பசியானாலும் பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மேல் நான் வச்சிருக்க அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவ அன்பினாலே நம்முடைய உள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். அப்பதான் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. வாசித்து முடிச்சிருங்க. கடைசி வரைக்கும் வாசிருங்க. நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்களே நாம் முற்றிலும் 8ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிருங்க. கடைசி வசனம். எல்லாவற்றிலையும் நம்மிடத்திலே அன்பு கூறுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயமுள்ளவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயமுள்ளவர்களாய் வாழ வேண்டுமா? இயேசுவிடத்தில் அன்பு கூறுங்கள். எல்லாவற்றும் நமக்கு ஜெயம் கிடைக்கும். பிசாசின் மேல் ஜெயம் கிடைக்கும், மாம்சத்தின் மேல் ஜெயம் கிடைக்கும், பாவத்தின் மேல் ஜெயம் கிடைக்கும், உலகத்தின் மேல் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்போது ஜெயத்தை நாம் தேட வேண்டியதில்லை, ஜெயம் நம்மை தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தை நாம் தேட வேண்டியதில்லை, பணத்தை தேட வேண்டியதில்லை, ஆஸ்தி அந்தஸ்து உலகத்தின் மாயைகளை நாம் தேட வேண்டியதில்லை. இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, கலந்து சேர்த்து வைக்கிறதில்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் நம்மை பிழைப்பூட்ட மாட்டாரா? ஆமென். நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இருந்த இடத்துல அப்படி நாம் எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். சோதரம் ஏற்படுகிற யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். அல்லேலூயா.